அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் பிறந்த நாளான இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குறுதிகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மகளிருக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட சில முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய இபிஎஸ் இன்னும் என்ன அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை ராயப்பேட்டையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய இபிஎஸ் திடீரென முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்தார். முதற்கட்டமாக மக்களை கவரும் வகையில் 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் தோறும் தலா 2000 ரூபாய் குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என இபிஎஸ் அறிவித்தார். வாக்குறுதி எண் 1, மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், ஏற்கனவே பெண்களுக்கு நகர பேருந்துகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் கட்டணமில்லா பேருந்து திட்டமும் தொடர்ந்து செயல்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்திருக்கிறார். அப்படியானால் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுவதும் நகர பேருந்துகள் அனைத்தும் இலவசமாகவே உலா வருமா? வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டத்தின் கீழ் அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். நகர்ப்பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தருமாம். பட்டியலின குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் செல்லும் பெண் பிள்ளைகளுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டித்தரும் என்றும் அறிவித்தார். அறிவிப்பு 3, அனைவருக்கும் வீடு. அம்மா இல்லம் திட்டம். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல நகர பகுதியில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லாமல் வழங்கப்படும். அதை போலவே ஒரே குடும்பத்தில் வசிக்கும் பட்டியலின மக்கள் அவருடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்கின்ற போது அரசே இடம் வாங்கி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அதேபோல மத்திய பாஜக கூட்டணி அரசால் காந்தியின் பெயர் நீக்கப்பட்ட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட வேலை நாட்கள் தங்களது ஆட்சியில் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என இபிஎஸ் அறிவித்துள்ளார். 4, 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். கடைசியாக அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்தில் இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அறிவிப்பு 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை விரிவுபடுத்தினால் போக்குவரத்து துறையை மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்காதா என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் என்றும், நிர்வாக திறமையற்ற அரசு இருக்கின்ற போதுதான் நிதிச்சுமை அதிகரிப்பதாகவும் மழுப்பலாக பதிலளித்தார். மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கை குழுவினர் மக்களிடம் சேகரிக்கும் கருத்துக்கள் எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தயாரிக்கப்படும் அறிக்கையில் மக்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ அவையெல்லாம் இடம்பெறும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதுதான் நான் சொல்றேன்ல, நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற இருக்கின்ற பொழுதுதான் இந்த கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதெல்லாம் இன்னும், அதாவது 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒவ்வொரு மண்டலமா போயிட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும்
கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு போகல. அங்க போய் பலதரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை விண்ணப்பம் மூலமாக பெற்று அதையெல்லாம் சேகரித்து அந்த அறிக்கையாக தயாரிக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு அதை அடிப்படையில் மக்கள் என்னென்ன நினைக்கின்றார்களோ அதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும்.